தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் தரப்பு நாளை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கினுடைய விசாரணை என்பது இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய வாதங்கள் முடிவடைந்து ஆளுநர் தரப்பில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி இன்று வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது சரமாரியான கேள்விகளை ஆளுநர் தரப்பிற்கு இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் ஆளுநருடைய செயல்பாடு குறித்து கடும் கண்டனத்தையும் அதிருப்தியும் நீதிபதிகள் இரண்டு பேருமே இன்று தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம், எதன் அடிப்படையில் ஆளுநர் அவ்வாறு செயல்படுறார், அவருக்கு எங்கிருந்து இது போன்ற தகவல்கள் கிடைத்தது என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை நாளை காலை 10:30 மணிக்குள் ஆளுநர் தரப்பு உச்சநீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது அட்டர்னி ஜெனரலுக்கு நீதிபதிகள் பிறப்பித்துள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அரசியல் சாசனத்தை மீறும் வகையில் ஆளுநருடைய செயல்பாடுகள் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் நிறுத்தி வைத்தார் என்றால் அது எந்த பிரிவின்படி அரசியல் சாசனம் 200 அல்லாமல் வேறு ஏதும் விதிமுறைகள் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எடுத்துள்ளார்கள். அதே சமயம் ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவெடுத்துள்ளார் என்ற ஒரு கருத்தையும் இந்த விசாரணையின் பொழுது தற்பொழுது நீதிபதிகள் கடும் அதிருப்தியோடு முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுடைய அந்த ஒரு வாதங்களுக்கு பதில் வாதத்தை மத்திய அரசு தரப்பு என்பது வைத்து வரும் நிலையில் இந்த ஒரு கருத்துக்களை தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 மசோதாக்களை ஏன் பீடுதலுக்கு அனுப்ப வேண்டும், 10 மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகளையும் சரமாரி கேள்விகளாக அடுக்கியுள்ளார்கள் நீதிபதிகள். அவர் மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு உள்ள உரிமை வரம்புகள் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள பொழுது அமைச்சரவையினுடைய முடிவு அடிப்படையில் தான் அவர் செயல்பட முடியும் என்ற ஒரு வாதத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் இன்று வாதத்தின் பொழுது முன்வைத்தார்கள். மிக முக்கியமாக நேற்று முன்தினம் மற்றும் இன்று காலை முதல் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது அந்த வழக்கினுடைய விசாரணை நாளையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைத்ததற்கான காரணத்தை ஆளுநர் தரப்பு என்பது விரிவாக விளக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது தற்பொழுது அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டுள்ளது. அது காலை 10:30 மணிக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக விசாரணை தொடருமா அல்லது ஒத்திவைக்கப்படுகிறதா என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.